ஃபோனை வந்து ஷெல்ஃபில் வச்சுட்டு நான் வந்து சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிச்சன்லேருந்து சாப்பாடெலாம் அப்போ தான் சாப்பாடு செஞ்சுருந்தேன். அதை வந்து எடுத்து வைக்கலாம், அவங்க வந்துடுவாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருந்தேன். ப்ராங்க் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் எடுக்கிறாங்கன்னே தெரில. எனக்கு நிறையா ப்ராங்க் மைண்டில் வருது. ஆனால் அதை வந்து ஃபோனை ஒளிச்சு வச்சு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து உண்மைக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி முன்னாடிலாம் வீடியோ எடுத்து பழக்கம் இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியோ சரி இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். அன்றைக்கி வந்து நைட்டு வந்து அரிசி பருப்பு சாப்பாடு வச்சுருந்தேன். எனக்கு வந்து ஒரு ஆஃப் பாயில் போட்டிருந்தேன், மாமாவுக்கு வந்து ஆம்லேட் போட்டிருந்தேன். சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு டிவி சவுண்டை வந்து கம்மி பண்ணிட்டேன். ஃபேன்லாம் ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தேன், சவுண்டு அப்போ தான் கேட்கும் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அவங்க வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்து அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருந்தாங்க. சரி வரத்துக்குள்ளே நம்ம வந்து எல்லாம் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிட்ருந்தேன். அவங்க வந்து என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க எதுவுமே எனக்கு தெரில. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். கம்மனு இங்கிட்ட உட்காந்து தள்ளி உட்காந்து கத்தவா இருக்கா? ஏன் ஏதோ வச்சுட்டு வர சொல்லி இவ்வளோ காத்தாங்க அடிப்பிச்சுதா? அடிலாம் குடிக்கல. அதுக்குள்ளே இன்னைக்கு மறுபடியும் தண்ணியாக இருந்துச்சு. நான் மறுபடியும் அழுப்பத்தை வச்சு வச்சேன். கைவல் அரிசிச்சு அது கைவல் கொலை வர போகிறாங்க. தண்ணியை எடுத்து ஊற்றி கொலை இல்லை எங்க ஏன் வரலன்னா பேசுகிறேன். என்ன பழக்கது முட்டை வயசில் போட்டு கதை வாங்கி வந்து பார்ப்பாரு. என்ன சாப்பிட்டு என்ன சொல்ல மாட்டேன். லெமன் சாப்பிட என்ன சாப்பிட்டேன்? நான் காலையில் படுத்தேன். எதையோ சீதனமாக கொடுத்தாங்க. வயரத்தில் கொடுத்தாங்க. கிடையாது உயிர் தொலைது அவங்க வர தலைவலிக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. இது என்ன ரியாக்ஷன் தெரியல. முந்நூறு நாளில் 35 நாளில் 35 நாள் எனக்கு கேன்சலாக இருக்கும். 135 நாள் தலைவலிக்கும். ஏதோ ஒன்று சொல்லிட்டு தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. அதுக்கு என்ன இது ஏன் இப்படிலாம் வரும்? உடம்பு கம்பு செம்பில் என்ன ஏது ஒன்றுமே அதுக்கான இது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நையில் சோத்தில் அங்கேயே தந்துட்டு அப்புறம் வீட்டு கோவம் வர மாதிரி
மாதிரி போட்டு வந்தாங்க. சரி மாற்றி அம்மா வந்து நீ எடுத்து சாப்பாடு வேணாம் எத்தனை மணிக்கு ஒரு நாளைக்கு பாதி வேணா இருக்கு கூட அபாயம் இல்லை. போட்டு வெள்ளை வரும்போது வரவே மாட்டேங்குது. செல்ல வச்சுருக்காங்க. நீரே இன்னும் நல்லா இருக்கா? நான் எல்லாமே நல்லா தான் பண்ணுவேன். என்னடா ஏ அது எனக்கே தெரியும். அப்படியே என் போட்ட சாப்பிட்டு நல்லா போட்டு வந்துடுறேன். மற்ற நேரம் ஒன்றா கூட நல்லா செய்கிறேன்னு சொல்லவே மாட்டேன். என்ன பண்ண இது என்ன சாப்பிட்டா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. நீயே டீ வடக்கு கொடுக்குறேன். நான் உங்களுக்கு காப்பியோட போட்டு குடிக்கல. அப்படியே வச்சுக்கேன் பாலை. நாட்டு ஜீவன் வந்து சாப்பிட்டா இது என்னத்துக்கு என்ன தெரிஞ்சுக்கிற? என்னத்துக்கு நாளையே நல்லா இருக்கு. பாண்டி வருதா? செமிக்காம இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். உள்ள மீனுக்குலாம் உள்ள குளிக்க இருப்பான். நாக்குல குத்துனவே நான் வந்து ஸ்டார்ட் நக்கி நக்கி பார்த்துட்டு. இந்த எச்சுவாய் பேசுகிற போது நிப்பாட்டிட்டு கருத்தை வேலை அப்படின்னா தான் கருத்து என்ன சரியாகுமோ சரியானது என்னன்னு யோசிச்சுக்கணும். எச்சுவாய் பேசுனாலே வரலாறு சாதாரண சொல்லிட்டு எச்சுவாய் பேசாது. நீ தானே கேட்ட? முழுங்கிருப்பா முழுங்கிருப்பேன்னு சொல்றப்ப. முழுங்கிட்ட அப்படின்னு சொல்லல. முழுங்கிருப்பியோ அதனால நீ எடுத்து சாப்பிட்ட அப்படிங்கிற போட்டு முழுங்கிட்டு காதை வாங்கி பேசுறது கிடையாது. பிள்ளை 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 இருந்தாலும் சமாதானம் இல்லை. கொடுக்குற திருத்தங்க இதுதான் வேணாம்னு சொன்னேன். இருபத்தி புள்ளிகள் பிடிச்சிட்டே இருக்கும்போது 10 நிமிஷம் சாப்பிடுது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. போய் என்ன மாமாட்டு. ஒவ்வொன்றுதா அம்மா ஃபோன் இது பண்ணுங்க. எனக்கு அவருக்கு. நானே கஷ்டப்பட்டு. வலிக்குது. சொல்லு. எனக்கு சொல்லுன்னு சொல்றீங்க. நான் சொல்லிட்டீங்க. என்னதான் என்ன சொல்லிட்டியா? முக்கியம் சாப்பிட்டு போ.